எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சேலம் செல்கிறார். 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாளை சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து சாலை வழியாக ஈரோடு பெருந்துறை செல்கிறார். அங்கு வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சேலம் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அம்மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு மேட்டூர் அணையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத தலைமைச் செயலாளர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த் நீதிமன்ற உத்தரவு குறித்து கேள்வி எழுப்பினார். நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாதது குறித்து வேதனை தெரிவித்ததுடன் சாமானிய மக்கள் மீது அரசு அதிகாரிகளுக்கு அக்கறை இல்லை என்பதையே இது காட்டுவதாக தெரிவித்தார். மதுரை வந்த அமித்ஷா தன்னை சந்திக்காமல் போனது குறித்து ஓபிஎஸ் ஆழ்ந்த வருத்தத்தில் உள்ளாராம். கடந்த முறையே பாஜகவுடன் கைகோர்த்து ஓபிஎஸ் தேர்தலை சந்தித்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களப்பணியாற்றி வருகிறது. இது ஓபிஎஸ்க்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் பாஜக கூட்டணியிலேயே அவர் தொடர்வதாக கூறி வருகிறார். என்றாலும் இபிஎஸ் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. கடந்த முறை சென்னை வந்தும் தன்னை அமித்ஷா சந்திக்காதது குறித்து ஓபிஎஸ் ஏற்கனவே தனது வருத்தத்தை பதிவிட்டிருந்த நிலையில் இம்முறையும் மதுரை வந்தபோது தன்னை அமித்ஷா கண்டுகொள்ளாமல் இருந்தது குறித்து மேலும் வருத்தமடைந்திருப்பதாக தெரிகிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை அதிமுகவில் சேர்க்க வற்புறுத்தக்கூடாது என்ற கண்டிஷன் போட்டே இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. குபேரா படத்தின் முக்கிய பாடல் ஒன்று இன்று வெளியாகிறது. தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்துள்ள குபேரா திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டிஎஸ்பி இசையில் பிபி டும் 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 என்ற 3வது சிங்கிள் இன்று வெளியாகிறது. மாலை 5 மணிக்கு வெளியாகும் இந்த பாடலை கேட்க ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரித்துள்ள குபேரா திரைப்படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் உருவாகியிருக்கிறது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மற்ற இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லியைப் போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது என அமித்ஷாவுக்கு திருமாவளவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். மதுரை வந்திருந்த அமித்ஷா திமுக மீதும் திமுக அரசு மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அவரது பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள திருமாவளவன் ஆட்சி மாற்றம் என்பது அமித்ஷாவின் கனவாக இருக்கலாம் என்றும், ஆனால் டெல்லியில் விளையாடியது போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது என்று எச்சரித்தார். வட இந்தியா வேறு, தென்னிந்தியா வேறு என்றும், டெல்லி வேறு, தமிழ்நாடு வேறு என்றும் குறிப்பிட்ட திருமாவளவன் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் என்பதை இந்தியா அறிந்த உண்மை என்றும் விளக்கமாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டைப் போல டெல்லியை மராத்தி மாநிலத்தைப் போல ஆக்கிவிடலாம் என்று அவர்கள் முயற்சித்து பார்க்கிறார்கள் என்றும், ஆனால் இந்த மண்ணில் அரசியல் முதிர்ச்சியடைந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார்.
தியேட்டர்களில் புதிய படங்களுக்கு முதல் 4 நாட்கள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிக கட்டணம் வசூலிக்கும் தியேட்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. OTTயில் சினிமா பார்ப்பது அதிகரித்திருப்பதால் திரையரங்குகள் வெகுகாலம் நீடிக்காது என்பதை உரிமையாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதிமுகவில் சர்ச்சைக்குள்ளாகும் மூத்த நிர்வாகிகளை அடுத்தடுத்து நீக்கி EPS அதிரடி காட்டி வருகிறார். மேலும் பல நிர்வாகிகளை அவர் பொறுப்புகளிலிருந்து நீக்கியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதி கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக நிர்வாகிகள் பாஷ்யம், இளங்கோ மற்றும் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் A. செல்வம் மற்றும் ஈஸ்வரி, K. சுந்தரம் ஆகியோரை பொறுப்பிலிருந்து விடுவிப்பதாக EPS அறிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு திடீரென மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அப்துல் அபிதியா என்ற பெயரில் இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. தலைமை பதிவாளருக்கு வந்திருந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சலில் மாலை 6:45 மணிக்கு அசம்பாவிதம் நிகழும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்பட்டதற்கும் சவுக சங்கர் கைதிற்கும் பழிவாங்கும் விதமாக இந்த மிரட்டல் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து உயர்நீதிமன்றத்திற்கு பலத்த காவல் போடப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சந்திரமுகி படத்தில் ஜோதிகா நடித்த கேரக்டருக்கு தானே முதலில் தேர்வு செய்யப்பட்டதாக சிம்ரன் போட்டுடைத்துள்ளார். அந்த நேரத்தில் குடும்பத்திற்காக பட வாய்ப்புகளை விட்டுவிட்டதாகவும் அதன் காரணமாக ரஜினிகாந்துடன் நடிக்கும் வாய்ப்பு அந்த படத்தில் தவறிவிட்டதாகவும் சிம்ரன் தெரிவித்துள்ளார். ஆனால் பின்னர் ரஜினியுடன் பேட்ட திரைப்படத்தில் நடித்தது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.